ஸ்ரீகுருப்போ நமः. ஹர நமः பார்வதீபதஜே. ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. லலிதாம்பிகா பீட நிலையே ஜெகதம்பிகே. லலிதா மகா திரிபுர சுந்தரி அப்படிங்கிற அம்பாள் நம்மளுடைய தமிழகத்தில் ஒரு சில பகுதியில் நாம் பார்க்கலாம். குறிப்பாக திருமயச்சூர் அப்படிங்கிற இடத்துல லலிதாம்பிகை இருக்காங்க. அப்புறம் ஒரு சில இடத்துல சென்னையில் ஒரு சில இடத்துல இருக்குது. இந்த உலகம் சிருஷ்டியானதுக்கு மூல காரணமே லலிதா மகா திரிபுர சுந்தரி அம்பிகை தான். ஆச்சாரிய சம்பந்த வாக்பவர் அப்படிங்கிற ஒரு ரிஷி அம்பாளை பிரத்யக்ஷமாக தரிசனம் பண்ணவர். அவர் லலிதாம்பிகையை வர்ணிக்கும் பொழுது சமஸ்த கல்பனா மூலாம், எல்லா விதமான சிருஷ்டிக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியவள், அருணாம் கருணாகதராம், சிவந்த நிறத்தோடு இருக்கக்கூடியவள், சிவந்த நிறத்தோடு ஞானத்தை தரக்கூடியவள், ஸ்வபாவ மதுராம். அந்த லலிதா மகா திரிபுர சுந்தரியை நாம் வழிபாடு பண்ணும் பொழுது அந்த அம்பாளுடைய சுபாவம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா மதுரமாக இருக்குது, ரொம்ப இனிமையாக இருக்காம். கருணாகதராம், அம்பாளுடைய கருணை வடிவம் இருக்குது பாருங்க, அது ரொம்ப ரம்யமாக இருக்கா. கருணை கடலை பொழியக்கூடிய தாயாக லலிதா மகா திரிபுர சுந்தரி இருக்கா. நிறைய இடத்துல அம்பாளுக்கு இந்த கருணா நாஜக செல்வி, கருணாமிருத நாஜகி அப்படிங்கிற பேரெல்லாம் இருக்குது. அந்த வகையில் லலிதா மகா திரிபுர சுந்தரி ஒரு கருணை கடலை பொழியக்கூடிய தாயாக இருக்கா. அந்த அம்பாளை நாம் சரணாகதி பண்ணும் பொழுது நமக்கு என்னென்னலாம் வேண்டுமோ தெய்வம் இஷ்டதமாசரையே, அனைத்து விதமான சௌபாகியத்தையும் தரக்கூடிய தாயாக லலிதா மகா திரிபுர சுந்தரி இருக்கா. பொதுவாக ஒரு வாக்கியம் சொல்லுவா, சிவபெருமானை விட ஒரு உபாசனை கிடையாது, ஸ்ரீவித்யாவுக்கு மேலே ஒரு மந்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாள். இந்த ஸ்ரீவித்தை அப்படிங்கிறது சாட்சாத் லலிதை தான். லலிதா மகா திரிபுர சுந்தரி அம்பிகையினுடைய ஸ்வரூபத்திலிருந்து தான் எல்லா தேவியுமே வந்தா. சூலினி நீலினி அப்படிங்கிற தேவி அம்பாளுடைய புருவத்திலிருந்து வந்தா. தாராதேவியானவள் தாராதேவி அம்பாளுடைய வாக்கிலிருந்து வந்தா. அதே போல பிரத்யங்கரா தேவி அம்பாளுடைய ஒரு அங்கம். அம்பாளுடைய கோபத்திலிருந்து மகா காளி வந்தா. லலிதா மகா திரிபுர சுந்தரியினுடைய அஷ்டமா சித்தியில் இருந்து துர்கா பரமேஸ்வரி வந்தா. இப்படி எல்லாருமே அம்பாளுடைய ஸ்வரூபந்தான். லலிதாம்பிகை வேற கிடையாது, அபிராமி வேற கிடையாது, மீனாட்சி வேற கிடையாது. எல்லா தெய்வங்களும் ஒன்று தான். அதான் அபிராமி பட்டரை வர்ணிக்கும் பொழுது ஒன்றாய் விரும்பி பலவாய் பிரிந்து உலகெங்குமாள் நின்றாள் அப்படின்னு பாடுற. அதாவது அம்பிகை அப்படிங்கிறது ஒன்று, அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரூபமாக ஒவ்வொரு பேரோடு நமக்கு காட்சி கொடுக்குறா. அம்பாளுடைய பெருமைகளெல்லாம் நாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். குறிப்பாக 1000 நாமாக்கள் அம்பாளுக்கு உண்டு. 1000 பேர் சகஸ்ர நாமான்னு சொல்லுவா. விஷ்ணோரு நாம சகஸ்ரேஷ்டே சிவநாமைக உத்தமம், சிவநாம சகஸ்ரேஷ்டே தேவ்யாநாமைக உத்தமம், முக்கியம் ஸ்ரீமாத்ரே நமயதி அப்படின்னு வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் வடமொழியில். 1000 தடவை பகவான் விஷ்ணுவனுடைய பெயரை சொல்லு, தப்பு கிடையாது. அதை விட ஒரு படி வசத்தி சிவபெருமானுடைய சகஸ்ரநாமம். 1000 தடவை சிவபெருமானுடைய சகஸ்ரநாமத்தை சொல்லு, அதை விட ஒரு படி வசத்தி அம்பாளுடைய சகஸ்ரநாமம். முக்கியம் ஸ்ரீமாத்ரே நமயதி, முக்கியமாக ஸ்ரீமாத்ரே அப்படிங்கிற வார்த்தையை சொல்லு. இந்த ஒரு வார்த்தையில் அம்பாள் கட்டுப்படுவா, சந்தோஷப்படுவா. இந்த ஸ்ரீமாத்ரே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, அதில் நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான சௌபாகியங்களும் அந்த ஒரே மந்திரத்தில் அடங்கியிருக்கு. அந்த ஸ்ரீமாத்ரே அப்படிங்கிற வார்த்தையில் ஆதி காலத்தில் ரிஷிகள் எல்லாமே இன்னைக்கு நாம் வணக்கம் வாங்கன்னு சொல்கிறோம் பாருங்க, அதே போல் ஆதி காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே ஸ்ரீமாத்ரே அப்படின்னு தான் பேசின்னு இருக்கலாம். திருப்பாதினி உபநிஷத் அப்படிங்கிற உபநிஷத்தில் இந்த வாக்கியத்தை நாம் பார்க்கலாம். அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்தவள் லலிதா மகா திரிபுர சுந்தரி அம்பிகை. அப்படி இந்த லலிதா மகா திரிபுர சுந்தரி நமக்கெல்லாம் 16 செல்வங்களை தந்து பேரானந்த வாழ்வை தரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம்.